நண்பா மகாராஜா இப்பதான் கடம்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் 2 வருஷத்துக்கு கழிச்சு. ஆமா இச்சபையானது தெய்வலோகத்தில் கூடியிருந்தால் தெய்வீக சபை நாமளே கூட்டியிருப்பது ராஜ சபை. நண்பா இச்சபையானது என்ன காரணம், எதற்காக கூட வேண்டும்? அது கூட தெரியும் புண்டை நகர் அப்புறம் அன்னைக்கு வாயே அரமண நாயே அப்படிங்க. ஆனா மகாராஜா என்னடா எதற்குனா சும்மா கெட்ட வார்த்தை பேசிட்டு கோமலி எல்லாம் அப்படி வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் பல்லு ஒண்ணு இருக்காது. ஆமா 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 அப்படி இருந்துட்டாலும் நண்பா என்ன காரணம், எதற்காக என்றால் சின்ன காவல் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இங்கு பெரியோர்களாய் நியமித்து, அது மட்டுமல்ல நண்பா மகாராஜா பெரியோர்களாய் நியமித்து நம்மளை போல எம்எம் பாய்ஸ் RM பாய்ஸ் நண்பர்களே நம்மளை வரவழைத்து இன்று ஒரு தினம் நாடகமானது அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நண்பா அப்படி நாடகம் அரங்கேற்றம் செய்து இருக்கு வேளையில் இன்று நடத்தக்கூடிய நாடகமானது என்ன? ஆயா கூதி ஆளுக்கு பாதி. அப்படி இல்லைங்க, ஆயா கொடுத்த கூலி ஆளுக்கு பாதின்னு. அப்படி ஆமா, எருமத்த கூதி காது கேட்டதானே அது. மகாராஜா தாங்க, நான் மட்டும் எனக்கு சொன்னேன். போனா போகட்டும். ஆனா மகாராஜா நண்பா அப்படி இருந்துட்டாலும் பார்க்காதை பார்க்கலாம். ஆமா பலை கொண்ட ராமாயணம். ஆமா கேட்கதை கேட்கலாம் கீர்த்தியுள்ள மகாபாரதத்தையும் நண்பா மகாராஜா அப்படி மகாபாரதத்தில் முதல் பாகமாகியே இன்றைய தினம் பெரியவர்களாய் நியமித்து அரவான் கடவுளை என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நாடகத்தில் நான் வேட விட்டு வந்திருக்கிறேன். என்ன விட்டு வந்திருக்கும் போது நீங்க வேற வந்திருக்கும் போது நான் வேட விட்டு வந்திருக்கிறேனே. நான் யாரு? நீங்க யாரு? என் பெயர் என்ன? உன்னோட பேர் என்ன தெரியுமா? யார் ஊம்ப வந்த? யாரு ஏங்க பந்தல்ல லொட்டு லொட்டு ஆம்பளை அடிக்கிறான். போட்டு பாருமா. இந்த பேசறதுக்கு புடிச்சிட்டு செத்து போயிருக்கு. வேடமிட்டு வந்திருக்கிறீங்களே நண்பா, நான் வேடமிட்டு வந்திருக்கிறேன். நான் யாரு? என் பெயர் அல்ல, நான் எங்களுக்கு சேர்ந்தவன். அப்படி என்று சொல்கிறேன்.
நிறுத்துங்க அயோத்தி எங்கடா இருக்கு? நிறுத்துங்கன்னு சொன்னீங்க மகாராஜா. நண்பா மகாராஜா டேய், ஓய் அஸ்தபுரத்துக்கு ஆமே 56 நாட்டுக்கும் பேரரசராய் வாழ்ந்து வரக்கூடிய ஆமே என் பெயரோ மாமன்னன் துரியோதன மன்னன். துரியோதன மன்னனுக்கு துரியோதன மன்னனுக்கு துரியோதன மன்னனுக்கு கோபாலிக்கு அடக்கான புண்டைகிறா. ஆமாங்க மகாராஜா. நண்பா ஏய் டேய், ஓய் அப்படி ஆமா நான் மாமன்னன் துரியோதனாய் இருந்துட்டாலும் துரியோதனாக இருந்துட்டாலும் என்னை பற்றுவாய ஒவ்வொரு நாள் சுமதி கத்தாங்களே கோயா. எங்க அம்மா யாரு? கோயா யாரு? யாரு கோயா? அம்மா யாருங்க? எங்க அம்மா யாரு அம்மா யாரு? அப்படி என்று கேட்கிறார். அம்மா இதா? ஏய் மகாராஜா என்னை பட்டும்போது ஒவ்வொரு நாள் சுமதி ஆமா என்னை பெற்றெடுத்த தாயார் என்றார். யாருங்க? என் தாயோ காந்தாரி என்று சொல்வார்கள். மகாராஜா தாயோ காந்தாரி. ஆமா எங்க மகாராஜா தாயோ காந்தாரி இருந்துட்டாலும் தந்தையாரு ஒரு 5ஆவது வேணுமல்லையா? டேய், ஓ என்னை பெற்றெடுத்த என் தந்தையார் யார் என்றார். யாருங்க? திருதராஷ்டிரிய மன்னன் என்று தெரிவிப்பார்கள். அப்படிங்களா? உண்மையாகத்தான் ஏய், நண்பா. மகாராஜா அப்படி என் தாயார் காந்தாரிக்கு ஆமே என் தந்தையார் திருதராஷ்டிரிய மன்னருக்கு ஏய், நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம் எத்தனை பேருங்க வர்றீங்க? அப்படி என்று கேள் ஏய், நண்பா. மகாராஜா தெரிவிக்கிறேன். ஏய்,
டேய் கொஞ்சம் குழி அறந்துட்டு அப்புறம் மகாராஜா நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நாங்கள் அண்ணன் தம்பிகள். நாங்கள் ஆண் பிள்ளைகளோ 99 பேராய் பிறந்து என் தங்கை ஆகியே என் தங்கை தொண்டனை பிறந்தார். நாங்கள் சரியாக 100 பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். மகாராஜா 100 பேர் இருந்தீங்களே, ஆமா. சாமான் இந்த சைஸ் இருக்குமா வீட்டுல அம்மாவுக்கு? இல்ல என்னன்னு கேட்டு வாடா. அவனை என்னன்னு கேட்டுவோம். என்ன சொன்னப்பா? இல்ல வீட்டுல சாமான இவ்வளவு பெருசா இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு இப்படி இருக்கு. அப்படிங்களா? இல்லைங்க, கூட்டமா பெருசு, சாப்பாடு செய்யற பாத்திரம் பெருசா இருக்கும்ல. ஆமா ஆமா, மகாராஜரே வந்து சொல்லுவாரு. அப்படியா? கரெக்டா சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன ஊம்பர்க்கா வந்தா கொண்டாமன்னு போறாங்க. டேய், ஓய், நாங்கள் 100 பிள்ளைகள் எப்படி பிறந்தோம்? எப்படி பிறந்தீங்க? என் தந்தையார் இப்ப பெத்தாங்களா பேண்டாங்களா? டேய், கோப்பு கட்டி இழுத்தாங்களா? நண்பா, ஏய், என் தாயாகிய காந்தாரி ஆமே. என்ன செய்தார்? என்ன செய்தா? அந்த முக்கன் படைத்த பரமனிடம் ஆமே. வரத்துக்காக சென்றாய் என் தாயாராகிய காந்தாரி. எத்தனை மணிக்கு வரும்? சொல்றதுக்கு மட்டும் பதில கேளு. ஏய், என் தாயாகிய காந்தாரி சரி. அந்த பரமனிடத்தில் ஆமே. குழந்தை வரத்துக்காக சென்றார். ஏய், என் தாய் காந்தாரியிடம் ஆமே. பரமக்கடவுளானவர் என்ன தெரிவித்தார்? என்ன தெரிவித்தார்? அம்மா, ஏய், எல்லாருக்கும் ஆமே. 100 பாதங்கள் பிறந்தார். ஆமே. 10 பாதம் வர சென்றார். ஆமே. குழந்தை பிறக்கும். ஆமே. உனக்கு 100 பாதங்கள் ஆண்டார். ஆமே. உனக்கு ஏய், 10 திங்கள் ஆமே. இப்படி பிறந்தால் ஏய், உனக்கு ஏய், குழந்தை பிரவசம் ஆகிவிடும் என்று ஏய், அவர் என்ன வரவழைத்தார். என்ன வரமளித்தார்? ஆனால் ஏய், என் தாய் ஏய், முக்கன் படைத்த பரமக்கடவுள் கொடுத்த வரத்துக்கு ஏய், இது ஏய், மெய்யோ பொய்யோ என்று சோதிக்க வேண்டும் என்று ஆமே. என்ன செய்தார்? என்ன செய்தார்? இதோ அங்க இருக்கு பலாம் அரத்தரியில் ஏய். அந்த பலாரசியை கட்டி அடைத்து ஏய். என் தாயாரவள் ஏய். காந்தாரி என்ன செய்தார்? என்ன செய்தார்? டேய், ஓய், நண்பா, மகாராஜா. அந்த பலாரசி அளவு கட்டி அடைத்து விட்டார். ஆமே. அதனால ஏய், என் தாயோ கர்ப்பம் தரித்து அடேங்க அப்பா. ஏய், நண்பா, ஏய், என் இளைய தாயாகிய ஏய். பாண்டு மகாராஜருக்கு ஏய். குந்தையம்மாவை திருமணம் செய்து ஏய், குந்தாதேவிக்கு ஏய், முதல் முறையாக ஏய், என் அண்ணாகிய தர்மன் பிறந்தார். ஏய், அதனால ஏய். என் தாயாகிய ஏய். என்ன செய்தார்? காந்தாரி அம்மன் என்ன எனக்கு செய்தார்கள்? பின்பதாக திருமணம் செய்து ஆமே. அவர் முதல் முறையாக ஏய். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாளே என்று சொல்லி ஆமா, பொறாம புடிச்சவன். என் வயிற்றில் இருப்பது ஏய், இது என்னவா இருக்கும்? ஏய். இல்ல கல்லா ஏய். இல்ல பாறாங்கல்லா என்று ஆமா. சொல்லி ஏய். அவள் என்ன செய்தார்? என்ன செய்தா? அருகில் இருக்கும் குளவிக்கல்லை எடுத்து ஆமா. தன் வயிற்று மீது ரெக்கு ரெக்கு என்று நக்கு, நக்கு, நக்கு. ஆமா, ஆமா, அப்புறம் அப்படி அதன் பிறகு அந்த உதரவானது என்ன செய்தது? என்ன செய்தது? நண்பா, ஏய், அது காவேரி கொள்ளடம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. அடடடடடடா. அப்பொழுது ஏய், இந்த காந்தாரி உதரவானது ஆமா. இப்படி காவேரி கொள்ளடம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா. இது என்ன செய்வது என்று ஏய், அப்பொழுது யார் பார்த்தார்கள்? யார் பார்த்தார்கள்? அந்த குரு பெரியார்கள் ஏய், பார்த்தார்கள். ஆமா. இந்த உதரத்தை விட்டால் ஏய், இந்த நாட்டுக்கு அழிவு வந்து நேர்ந்து விடும் என்று சொல்லி ஆமா. என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அப்பொழுது ஏய், மண்ணுடையார் வீட்டுக்கு சென்றார். ஏங்க மண்ணுடைய என்ன யாருங்க? குத்தவ வீடு. அப்படிங்களா? ஆமா. சட்டி செய்யும், ஆமா. மண்பாண்டம் செய்யும். குயவர் வீட்டுக்கு சென்று ஏய், 100 மண் களஞ்சியை வாங்கி வந்தார்கள். சரி. அப்பொழுது ஏய், வாங்கி வந்திருக்கும் பொழுது ஏய், 99 களஞ்சியத்துக்கும் ஏய், அந்த உதரத்தை எல்லாம் மாறி நம்பினார்கள். ஆமா. அப்பொழுது ஏய். நாங்கள் 99 பேர் ஆண் பிள்ளையாக பிறந்தோம். அப்படிங்களா? ஆமா ஏய், நண்பா, ஏய். அந்த கடத்தில் இருக்கும் ஆமா. கிண்ணத்திற்கு ஏய், கல் முள் தூசு துப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உதரத்தை எல்லாம் வளைத்து மாறி நம்பினார்கள். ஏய். அப்பொழுது ஏய். அதிலே பிறந்தவளாகியே ஏய். என் தங்கையோ துர்த்தடை. அப்படிங்களா? நாங்கள் சரியாக 100 பிள்ளைகளாய் பிறந்தோம். ஏய், அப்படி 100 பிள்ளைகளாய் 100 பிறந்திருந்தாலும் பிள்ளைகளை பிறந்துட்டாலும் நண்பா, மகாராஜா, நாளை விடிந்தால் 10 விட்டு 18 நாள் பாரதம் துவக்கமாகிறது. உண்மைதான். அந்த கண்ணன் இருக்கிறானே கருவாமுஞ்சி பையன் ஏய், ஆமா, ஆமா. நண்பா, மகாராஜா,
முதல் முறையாக யாரை விட்டு நாடு கேட்டார்கள்? யாரை விட்டு பாண்டவர்கள். நாடு கேட்டார்கள்? பஞ்ச பலாதி பசங்கள் பாண்டவர்கள். ஆமே. ஏய். உலக மகாமுனிவரை விட்டு நாடு கேட்டான் ஆமே. பஞ்ச பாண்டவர்கள். பரதேசி பசங்க. நான் விடுவேனா என்ன? என்ன விடுவீங்களா? அடே பாண்டவர்களை ஏய். எப்படின்னா எப்படி எல்லாம்? நீங்கள் 12 வருடம் வனவாசம் போகணும். ஆமா. கெட்டு அஞ்சாவது ஒரு வருடம் ஏய். வரவொருளாய் இருந்து வந்தால் ஆமா. பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவேன் என்று சரி. நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஏய். நண்பா மகாராஜா. அப்படி ஏய். இந்த சூதுகார கண்ணன் ஏய். 10 மற்றும் 18 நாள் பாரதம் துவக்கம் செய்திருக்கிறார். ஆமா. அதனால ஏய். நாளை விடுந்தால் ஏய். 10 மற்றும் 18 நாள் பாரதம் துவக்கமாகிறது. ஆமா. நண்பா மகாராஜா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் குலத்துக்கு குலமாக நடுவோட்டு குத்துவிளக்கு போல் இருக்கிறாரே என் மாமன் ஜெகனி மாமன். அவரை அழைத்து ஆலோசனை கேட்டால் இதற்கு தக்க ஆலோசனை சொல்வார். அப்படியா? ம். இதோ அப்பதே மாமன்னனை பார்த்து வருகிறேன். ஆகட்டும். இப்படியே சும்மா